सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஸ்ரீ குருப்பயோ நமஹ. அப்பைய தீட்சிதேந்திராளுடைய ஜெயந்தி தினத்தில் சிவகர்ணாமிருதம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை பற்றி உபன்யசிக்கணும்னு கேட்டுட்டார். அப்பைய தீட்சிதேந்திராள் சிகரிணி மாலான்னு ஒரு சிவஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். சிகரிணி சந்தஸில் 60 ஸ்லோகம் வரும். முன்ன பின்ன வேற சந்தஸில் ஒரு 2-3 வரும். அதோடு சேர்ந்து ஒரு ஸ்தோத்திரம் சிகரிணி மாலா. இந்த சிகரிணி மாலாவுக்கு அவரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு பேர் தான் சிவ தத்துவ விவேகம்னு பேர். அது பெரிய வியாக்கியானம். அதில் பார்த்தா ஒரே புராணங்கள், ஏகப்பட்ட புராணங்கள், அதனுடைய வச்சனங்கள்லாம் போட்டு ரொம்ப விஸ்தாரமாக பண்ணியிருப்பார். அந்த சிவதத்துவ விவேகத்தில் சொன்ன விஷய சங்கேபந்தான் இது சிவகர்ணாமிருதம் அப்படிங்கிறது. அதை அவரே எழுதுறார். முன்னாடி என்னன்னா, பாஞ்சராத்திர ஸ்திதாஸ்தஸ்ய பரபாவே திருதாட்சமாக விஷ்ணோ பரத்வே வேதானாமபி தாத்பர்யமுச்சிரே தன் நிராச பிரகாரோத்திர சங்கேபேண பிரதர்ஷ்யதே சிவதத்துவ விவேகே யஹா பிரபஞ்சேன உபபாதிதா. சிவதத்துவ விவேகத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கே சங்கேபமாக நான் நிரூபணம் பண்ணுறேன்னு பிரதியம் பண்ணுறேன். இதனுடைய தாத்பரியம் எப்படின்னு கேட்டால், மூர்த்தித்ரயாதீதமான ஒரு ஸ்வரூபம். மூர்த்தித்ரயம்னா நமக்கு பிரசித்தம்னு நினைக்கிறேன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூர்த்தித்ரயாதீதமாக ஒரு ஸ்வரூபம். இதை மற்றவாளும் ஒத்துக்கிறா, எல்லாருமே ஒத்துக்கிறா. ஆனால் அந்த ஸ்வரூபத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நாராயணன்னு அவ சொல்கிறா. இவா சொல்கிறா சிவன்னு சொல்கிறா. அதில் இப்படி சொன்னால் பேர் மாத்திரம் வித்தியாசப்பட்டதுக்காக ஒரு வாதம் வருமானு நமக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? பேர் ஒரு அரிசி இருக்குது, இந்த அரிசியை சாவல்னு அவன் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காக அதில் அது எப்படி சாவல்னு நீ சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்போமா? அந்த பாஷையில் அப்படி, இந்த பாஷையில் எப்படி, அவன் ஒரு பேரை வைக்கிறான், இவன் ஒரு பேரை வைக்கிறான், அப்படி இல்லை. அது சொல்லும்போது எப்படி நிரூபணம் பண்ணுறான்னா, நீ எந்த சிவனை சொல்கிறியோ அதுக்கு மேலே இது நான் சொல்கிற நாராயணன் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுனால அது சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக வருது. வேற ஒன்றும் இல்லை. அதே திரிகுணாதீதமான ஒரு வஸ்து, ஒரு தத்துவத்தை நிரூபணம் பண்ணுறதுன்னு சொன்னால் ஐக்கமத்தியம் தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிவன்கிற பேர் வைக்கணும்னு இவா சொல்கிறா. சொல்கிறவா அதோட நிறுத்தாமல் இது நீங்கள் சொல்லக்கூடிய நாராயண தத்துவத்துக்கு மேலே சொல்கிறேன். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சண்டை விஷயம். அவ நாராயணன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடிய சிவ தத்துவத்துக்கு அது மேலையாக்கம் பரமுங்கிறதுக்கு நான் வச்சனம் காமிக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் இங்கே ஒரு விவாதம் ஏற்படுறது. நம்ம பார்ப்போம் எப்படி இந்த விவாதம் போயின்னு இருக்கு அப்படிங்கிறத. நமக்கு எந்த பட்சத்துலையும் ஒன்றும் பட்சபாதம் கிடையாது. அவள் என்ன சொல்கிறா? முதல்ல பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷத்தினுடைய அவர் சங்கேபம்னு போட்டிருக்கார். ஆனால் சங்கேபத்துக்கு ஒரு சங்கேபம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு நேரமோ அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல அதில் வரா மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வரி வரியாக வாசித்து சொல்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை இப்போ உள்ள இந்த நேரத்தில். அதனால அதனுடைய சாரத்தை எடுத்து சொல்கிறேன். இங்கே எப்படின்னு கேட்டால், பிரம்மம்னு ஒன்று சொல்கிறோம், அதுதான் எல்லாத்துக்கும் மேலே. அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டால், தைத்திரிய ஸ்ருதியும் சரி பிரம்மசூத்திரமும் சரி ஒரே விதமான லட்சணத்தை சொல்கிறது. அது என்னதுன்னு கேட்டால், ஜெகத் ஜன்ம ஸ்திதி லய காரணத்துவம்.
யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு யாரை பார்த்து சொல்லியிருக்கு? எனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டுட்டு வந்தவனை பார்த்து சொல்லியிருக்கு. பிருகுருவை வாருணிகி அப்படின்னு சொல்லி அவ அப்பா கிட்ட போய் அவர் கேட்டாராம், பிரம்மத்தை சொல்லிக் கொடுன்னு. அப்போ இந்த லட்சணத்தை சொல்லி கொடுத்தார். இதே லட்சணத்தை சூத்திரக்காரர் ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படிங்கிற சூத்திரத்திலையும் எடுத்துட்டு இருக்கார். அப்படின்னா பரபிரம்மத்துக்கு லட்சணம்னு சொல்றச்சு இதுதான் லட்சணம். இதை தவிர்த்து எத்தனையோ வைபவங்கள் இருக்கலாம். ஆனா அந்த வைபவங்கள் எல்லாம் தேவதாந்தர சாதாரணமா இருக்குங்கிறதுனாலே அசாதாரணமான லட்சணமா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத உன்னை முன்னாடி தீர்மானம் பண்ணிட்டு விட்டார். இப்ப ஜெகஜன்மாதி காரணத்துவம் உபனிஷத்துல பல இடத்துல, எல்லா உபனிஷத்துலையுமே அநேகமா சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த ஜெகஜன்மாதி காரணமாக சொல்லப்படும் விஷயம், அந்த வஸ்து தத்துவம் எது அப்படின்னு விசாரம். இதுல பூர்வபக்ஷம் என்ன வருதுன்னு கேட்டா, மகோபனிஷத்து, நாராயணோபனிஷத்து, சுபாலோபனிஷத்து இந்த வாக்கியங்களை நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் இதே விஷயங்கள் வருது. அந்த வாக்கியங்கள் பார்க்கறச்சே அந்த ஜெகஜன்மாதி காரணமாக சொல்லப்படும் வஸ்து நாராயணன்னு தெரிகிறது. ஏன்னா அங்க வாக்கியத்திலே நாராயணஹாங்கிற பதம் இருக்கு. நான் அந்த வாக்கியத்தையே படிச்சு காமிக்கிறேன். ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா நாப்போ நாக்னீஷோமோ நேமேத்யாவா பிருத்திவி, அப்படி வேற எதுவுமே இல்லை, நாராயணன் தான் இருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது மகோபனிஷத். இந்த மாதிரி நிறைய வச்சனம், நான் ஒன்று தான் எடுத்து சொல்றேன். இதே மாதிரி நாராயணோபனிஷத்து எடுத்துட்டோம்னா அதுல புருஷோஹவை நாராயணஹா அகாமயத, சிருஷ்டி ஆரம்பத்தில் அகாமயத பிரஜா சிருஜேயேதி அப்படின்னு ஆரம்பிச்சு நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லியிருக்கு. அப்ப இதுலேருந்து என்ன ஆறுது? இந்த வச்சனங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்த்தோம்னா இந்த ஜெகஜன்மாதி காரணத்துவங்கிற லட்சணம் நாராயணனுக்கு சொல்லப்படுறதுன்னு தெரிகிறது. இதே மாதிரி சுபாலோபனிஷத்து, அந்த சுபாலோபனிஷத்துல எப்படி சொல்றதுன்னா நைவேக கிஞ்சன அக்ரே ஆசீத் அமூலம் அநாதாரம் இமா பிரஜா பிரஜாயந்தே திவ்யோ தேவஹா ஏகோ நாராயணஹா. அப்ப இந்த வச்சனங்கள்ல ஜகத்து உற்பத்திக்கு முன்னாடி உள்ள நிலையை சொல்லிட்டு வரச்ச எது இருந்ததோ காரணமாக அதை நாராயணங்கிற சப்தத்தினால சொல்ல வருது. இப்ப சதேவ சௌமியதமக்ர ஆசீத், அங்க என்ன சச்சப்தத்துல வருது, சத்து தான் இருந்தது. ஐத்திரேயத்தை பார்த்தோம்னா ஆத்மான்னு அங்க வருது. இன்னொரு இடத்துல பார்த்தா பிரம்மான்னு வருது, பிரம்ம வேதமக்ர ஆசீத்னு வருது. இந்த மாதிரி சத்து, ஆத்மா, பிரம்மா அப்படிங்கிற சப்தங்கள்லாம் வருதே. இந்த சப்தங்கள் எல்லாமே நாராயணனை குறிக்கக்கூடிய சப்தங்கள். இதை எப்படி தீர்மானம் பண்றேன்னு சொன்னா அதுக்கு ஒரு மீமாம்சா நியாயம், சாகபசு நியாயம். பொதுவான சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கும் போது அதனுடைய விசேஷம் எது அப்படின்னு தேவைப்படுறது. அப்படி தேவைப்படும் போது ஏதோ ஒரு மந்திரத்திலேயோ வேற வாக்கியசேஷத்திலேயோ ஒரு சப்தம் போட்டிருந்தால் அந்த விசேஷ சப்தத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்றதுக்கு சாகபசு நியாயம்னு பேர். ஒரு உதாரணத்துக்கு அக்னிஷோமியம் பசுமாலபேத அப்படின்னு வாக்கியத்தை எடுக்கிறார். பசுயாக விதானம், பசுன்னு பொதுவான சப்தம். இது எல்லா பசுவுக்கும் பசுன்னு தான் பேர். இது இன்ன பசுன்னு சொல்லலை, ஆனா அது சொல்லலாம், அது அவசியம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த யாகாங்கமான மந்திரவர்ணத்துல சாகசிய வபாயா மேதசக அப்படின்னு வருது. இந்த பசு அந்த சாகமா இருந்தா தான், சாகம்னா ஆடு, இது சாகமா இருந்தா தான் சாகசிய வபாயா மேதசகா ஒட்டும். இல்ல வேற எதையாவது ஒரு பசு எடுத்துட்டானா சாகசிய வபாயா மேதசகாங்கிறது இந்த அர்த்தம் பொருந்தாது. அப்ப என்னாச்சு, அதனுடைய மந்திரத்துல சாக சப்தத்தை பிரயோகம் பண்ணினத்தினாலே சாமான்யமா பசுன்னு சொன்னது இங்க சாகம் அப்படின்னு தீர்மானம் ஆகிறது. அதே மாதிரி சத் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அந்த ஜெகத் காரணத்தை, ஒரு இடத்துல ஆத்மான்னு சொல்லியிருக்கு, பிரம்மான்னு சொல்லியிருக்கு. இப்படி சொல்லப்பட்ட அந்த ஜெகத் ஜன்மஸ்திதிலய காரணம் இருக்கே அது நாராயணன் தான் அப்படிங்கிறத
இந்த நாராயண சப்த பிரயோகம் கொண்ட வச்சனங்கள் இருக்கே உபனிஷத்துல, இதை வச்சு தீர்மானம் பண்ண முடியும். ஆக நாராயணன் தான் அந்த ஜெகத் காரணம், பிரம்மா அப்படிங்கிறது சித்தமாறுது. இது முதல் பூர்வபக்ஷம். ஏதன் மத்தியில ஒரு சங்கை வரும். இது என்ன சங்கை அப்படின்னு கேட்டா, நீங்க எப்படி பண்ணீங்கன்னா, உபநிஷத்துல சத்து, ஆத்மா, பிரம்மா இதெல்லாம் ஜெகத் சப்தத்தை பிரயோகம் பண்ணி ஜெகத்துக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதுதான் இருந்தது, அதுலேருந்து தான் ஜெகத்து பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர இடத்துல விசேஷமா தீர்மானம் பண்றதுக்கு நாராயண பதம் உள்ள வாக்கியங்களை வச்சுட்டு தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனால் சிவபதம், ருத்ரபதம் உள்ள பல காரண வாக்கியங்கள் கூட இருக்கே. அந்த சாமான்யமா இருக்கக்கூடிய சச்சப்தம் ஆத்மசப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் பண்றதுக்கு நாராயண பதம் உள்ள வாக்கியத்தை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதே மாதிரி வேற சில உபனிஷத்துல விசேஷமாக சிவபதம் போட்டிருக்கு, ருத்ரபதம் போட்டிருக்கு, சம்புபதம் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதே சாகபத பசு நியாயத்தை வச்சுட்டு ஏன் அது சிவன்னு தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்னு மேற்கொண்டு ஒரு சங்கை. அது முதல் வாக்கியம் என்னன்னா, அதர்வசிரஸ் அப்படின்னு ஒரு உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல சிவனே சொல்றார், தேவதைகள்லாம் கேட்கிறா, இவர் சொல்றார் அகமேக பிரதம மாசம். சிவனை கூப்பிட்டு தேவதைகள்லாம் வந்து அவர்கிட்ட சம்வாதம் பண்ணிட்டு இருக்கிறச்ச இவர் சொல்லிட்டு வர வாக்கியம் இது. நாராயணன் சொல்ற வாக்கியம் இல்லை, அகமேவ பிரதம மாசம். எனக்கு அப்புறம் அந்த வர்த்தாமிச்ச பவிஷ்யாமிச்ச அப்படிலாம் எல்லாம் வரிசையா நிறைய இருக்கு. எங்கிட்டேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. இப்போ அகம்னு யாரு சொல்றார்? சிவன் தானே. அப்ப வந்து சர்வ ஜெகத்துக்கும் உற்பத்தி ஆதிகளுக்கு காரணமா இருக்கிறது சிவன்தான்னு இந்த உபனிஷத்து மூலமா தெரிகிறதே. ஒண்ணு. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை பார்த்தோம்னா அது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையில் சிவபரமா தெரிகிறது. அது என்ன சொல்றது? யதா தமஸ் தன் நதிவா நராத்திரி நசன் நச்சாசன் சிவ ஏவ கேவலஹா ததக்ஷரம் தத் சவிதுர்வரேண்யம் பிரஜாச்ச தஸ்மாத் பிரசுதா புராணி. இந்த இடத்துல நிறைய சோதிக்க வேண்டியது இருக்கு, நிறைய அச்சு தப்புகள் இருக்கு, சோதிக்க வேண்டியது இருக்கு. அதாவது ராத்திரி பகல் இதுக்கு இதை எதை வச்சு நாம தீர்மானம் பண்றோம்னா, சூரியனுடைய உதயம், அவருடைய அஸ்தமனம், சூரியனுடைய அஸ்தமனத்தை வச்சுட்டு கணக்கு பண்றோமோ இல்லையோ, அந்த சூரியனே இன்னும் உற்பத்தி ஆகலை. அப்ப அப்பேற்பட்ட நிலையில ந திவா ந ராத்திரிஹி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலையில என்ன இருந்ததுன்னா சிவ ஏவ கேவல, இந்த சிவன் தான் இருந்தார். சதேவ சோமேதம் அக்ர ஆசித். அப்ப சிவனை சொல்லியிருக்கா இல்லையா? இன்னும் கூட மேல நிறைய சொல்லியிருக்கு. இதே மாதிரி தைத்திரிய உபனிஷத்துனா மகாநாராயண உபனிஷத்து, அதை எடுத்துக்கணும். யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி. இது அந்த பாடம், வேற பாடம். ஹிரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சயுனக்து. இங்க பார்த்தா ருத்ரஹான்னு சொல்லியிருக்கு. இப்படி சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து தான் ஹிரண்யகர்ப்பன்னா பிரம்மா இல்லையா? பிரம்மா எங்கேருந்து பிறந்திருக்கார், யாருக்கிட்டேருந்து பிறந்திருக்காருன்னு சொன்னா மகாவிஷ்ணுட்டேன்னு பிறந்திருக்காருன்னு சொல்லல. விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து பிரம்மா பிறந்திருக்காருன்னு இங்க சொல்றது. ஹிரண்யகர்ப்ப கர்த்தாவாக ஜனகராக சிவனை சொல்றது. இப்படி சொல்லியிருக்கிறதுனாலே இங்கேயும் வந்து சிவன்னு தெரிகிறது. ருத்ர சப்தம் இங்கே பிரயோகம் பண்ணியிருக்கு. இதே மாதிரி அதர்வ சிகான ஒரு உபனிஷத்து, அதர்வ சிர உபனிஷத்து வேற, சிகோபனிஷத்து வேற. அதுல என்ன சொல்றதுன்னா, சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திரா சம்பிரசூயந்தே அப்படின்னு இந்த திரிமூர்த்திகளோட அந்த இந்திரியங்கள் பூதங்கள் எல்லாமே உண்டாகிறதுன்னு வரிசையா சொல்லிட்டு வரைச்சே, எதுலேருந்து உண்டாகிறதோ அதை தியானம் பண்ணோம்னு சொல்றச்சே, காரணம் துத்தியேய சர்வைஸ்வர்ய சம்பன்னா சர்வேஸ்வரா சம்பு ஆகாச மத்தியே. ஹிருதயாகாசத்துல சம்புவை தியானம் பண்ணணும்னு சொல்றது அந்த சம்புகிட்டேருந்து தான் எல்லாம் வந்திருக்குங்கிற. அப்போ இப்படி இருக்கிறச்ச நீங்க சொன்ன யுக்தி எடுபடாது போல இருக்கே. அங்க ஆத்மா பிரம்மா சத்து இத்தியாதி பதங்களுக்கு விசேஷம் எதுன்னு கேட்கறச்சே சில உபனிஷத்துல நாராயண சப்தம் பிரயோகம் பண்ணியிருக்கு. அதனால நாராயணன் தீர்மானம் பண்ணலாம்னு சொன்னா அது முடியாது போல இருக்கே.
ஏன்னா இங்கே ருத்ரஹா சம்பு சிவஹா இந்த பதங்கள்லாம் வேற போட்டிருக்கு வேற உபனிஷத்துல. இதுவும் பிரசித்தமான உபனிஷத்து தான். அப்ப இதை வச்சுட்டு கூட அதை சாகபசு நியாயத்தினால தீர்மானம் பண்ணாம இப்ப தீர்மானம் பண்ண முடியாதேன்னு கொண்டு நிற்கிறார். நான் தீர்மானம் பண்ணிடுறேன்னு சொல்லல, இதை வச்சுட்டு தீர்மானம் பண்ண முடியாது. இப்ப யாரு பதில் சொல்லணும் இதுக்கு? நாராயண பரந்தான்னு சொல்ற பூர்வபக்ஷி சொல்லணுமோ இல்லையோ, பதில் சொல்லணுமோ இல்லையோ. அப்ப சித்தாந்தி பட்சத்திலேருந்து இப்படி ஒரு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடலாம். இந்த சந்தேகத்துக்கு பூர்வபக்ஷி பதில் சொல்லணும். பூர்வபக்ஷி என்ன பதில் சொல்றார்? நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் வச்சிருக்கேன். என்ன பதில் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, இந்த அதர்வசிரஸ்ல அந்த எப்படி இருக்குங்கிற வாக்கியத்தை படிச்சு விடுறேன், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். அதர்வசிரஸ்ல முதல் உபனிஷத்து நீங்க காமிச்ச வாக்கியம், அதுலதான் அகமேக பிரதம மாசம் அப்படின்னு சிவன் சொல்லக்கூடிய வாக்கியமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி பின்னாடி பார்க்கணும். சும்மா ஒரே ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது. தேவாக வை ஸ்வர்க்கம் லோகமகமன் தே தேவாக ருத்ரமபிருச்சன் கோபவானிதி சோப்ரவீத் அகமேக பிரதம மாசம் வர்த்தாமி ச பவிஷ்யாமி ச நான்யः கஷ்டித் மத்தோ வ்யதிரிக்தः இதி சோந்தராத் அந்தரம் பிராவிஷத் திசச்சாந்தரம் சம்பிராவிஷத் சோஹம் நித்யானித்யः அகம் பிரம்மா அகம் பிராஞ்சः பிரத்யஞ்சோகம் அப்படின்னு எல்லாம் வரிசையா எல்லாம் சொல்லியிருக்கு. இங்க நம்ம என்ன சொல்ல வச்சுக்கணும்னு கேட்டா, ருத்ரனை பார்த்தா வா கேட்கிறாளாம், கோபவான். தேவதைகள்லாம் சொர்க்கத்துக்கு போனா அங்க ருத்ரன் உட்கார்ந்துருக்கார். உடனே தேவதைகள்லாம் அவரை பார்த்து நீங்க யாருன்னு தெரியாததால கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் தான் முன்னாடி இருந்தேன், பிரசவ மாசம் நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்க போறேன், ஆக காலத்திரயத்திலையும் அபாசிதமா இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் எல்லாத்துலயும் பிரவேசம் பண்ணினார்னு வேற சொல்லியிருக்கு. சோந்தராத் அந்தரம் பிராவிஷத்து திசச்சாந்தரம் சம்பிராவிஷத்து. நித்தியமாகவும் நானே இருக்கேன், அனித்தியமானது எதுவோ அதுவாகவும் நானே இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கேன், நான் தான் பிரம்மாவா இருக்கேன், நான் தான் பிராஞ்சகா பிரத்யஞ்சகா. பிராஞ்சகான்னு சொன்னா கிழக்கே இருக்கிறது மேற்கே இருக்கிறது, பிரத்யஞ்சகா மேற்கே இருக்கிறது, எல்லா வஸ்துவும் நானா இருக்கேன்னு சர்வாத்மான்னு அங்க சொல்றார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த ருத்ரனாக தன்னை சர்வாத்மாவாக இங்கே குறிப்பிடலை. அப்ப என்ன சொல்றாருன்னா, ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக நாராயணன் இருக்கார், அதை பார்த்துண்டு அவர் இந்த மாதிரி சொல்றார். இப்படி சொல்ற வழக்கம் உண்டு. எங்கேன்னு கேட்டா, தத்ஹேதம், அதாவது இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்துல வருது, தத்தை தத் பஷ்யன் ரிஷிர் வாமதேவ பிரதிபேதே அகம் அனுரபவம் சூரியஷ்ட அப்படின்னு. வாமதேவர்ங்கிற மகர்ஷிக்கு அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஆத்ம ஜானம் வந்துடுத்து. ஆத்ம ஜானம் வந்த உடனே சர்வாத்ம பாவத்தை அவர் எப்படி பிரகடனம் பண்றாருன்னு சொன்னா, நாதா மனு நாதா சூரியன் அப்படின்னு சொல்றார். அகம் அனுரபவம் சூரியஷ்ட அப்படின்னு. அங்க என்ன அர்த்தம்? அவர் எந்த அந்தர்யாமி ரூபமான ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணினாரோ அந்த அந்தர்யாமி தான் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கார், ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கார். சூரியனுக்கும் சரி, வேற மனுவுக்கும் சரி, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறது அந்த நாராயணன் தான். அப்ப அகம்னு அவர் யார சொல்றாரு சொன்னா, தனக்கு அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனை சொல்றார். அப்ப அதே மாதிரி இங்கேயும் அகம் தானே. அகம் தேவதைகள்லாம் கேட்டாலாம் நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே அகம் ஏக பிரதம மாசம் வர்த்தாமி பவிஷ்யாமி நாதா எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எந்த ரூபத்துல சொல்றாருன்னா அந்தர்யாமி ரூபத்துல சொல்றார். ஆக இங்க அகம்னா நீங்க ருத்ரனை வச்சுக்க கூடாது. ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாக நாராயணன் இருக்கார், அவரை பத்தி தான் அவர் சொன்னார். ஆக இந்த வாக்கியம் நமக்கு விரோதம் பண்ணார். இந்த வாக்கியத்தை வச்சுட்டு அந்த அந்தர்யாமி தான் சர்வ காரணம் அப்படிங்கிறது சொல்றதுன்னு ஆகுமே தவிர, அந்த ஏற்கனவே சொன்னவை நாராயணனுக்கு பிரதித்வந்தியாக சிவனை ஜெகத்காரணமாக இந்த வாக்கியம் சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அப்போ கேள்வி வரும், நீங்க ஏதோ பலாத்காரமா இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டார். நான் தான் இப்படி அப்படின்னு அவர் சிவன் தான் பதில் சொல்றார். அப்ப சிவன் தானே
சிவன் தானே தாத்பரியன்னு நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. சாதாரணமாக இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், முன்னாடியே அதனுடைய அர்த்தங்கள்லாம் தீர்மானம் பண்ணி வச்சுட்டு வாக்கியத்தை பார்க்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை அதில் கொண்டு ஏற்றக்கூடாது. அது என்ன சொல்றதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியறதா இல்லையா, புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வழியை பார்க்கணும். அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்ச எல்லாத்தையும் விட்டுடுவோம். பூர்வாகிரகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக நாம் பார்த்தோம்னா, தேவதைகள்லாம் சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா அங்கே இவர் உட்கார்ந்துருந்தார். உடனே இவா நீங்கள் யாருன்னு கேட்டார். அவர் தான் சொல்கிறார், நான் தான். நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறார், அகம் ஏகா பிரதம மாசம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி தானே வருது. அப்போ தன்னை தானே சொல்கிறார் அவர். தனக்கு அந்தர்யாமியாக ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இல்லை அப்படின்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டால், நான் ஏன் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணுறேங்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்குன்னா, இப்போ பாருங்க, மேற்கொண்டு வாக்கியம் எப்படி இருக்கு. சோந்தராத் அந்தரம் பிராவிஷத்து சஹா. சஹானா யார்? இந்த ருத்ரன் தான் சொல்ற வாக்கியத்துல அவர் எல்லாத்துக்கும் உள்ள அந்தர்யாமியாக பிரவேசம் பண்ணியிருக்காருங்கிறார். அவர், நாம் பிரவேசம் பண்ணியிருக்கேன்னு சொல்லல. சஹா அந்தராத் அந்தரம் பிராவிஷத்து திசஷ்ச அந்தரம் சம்பிராவிஷத்து அப்படின்னு நடுப்புற ஒரு வாக்கியம் விழுந்திருக்கு. இது யாரை பத்தி சொல்றது இந்த வாக்கியம்? சிவன் சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள்ல பல வாக்கியங்களுக்கு மத்தியில இந்த வாக்கியம் படிச்சிருக்கே. அப்ப இந்த சஹா அப்படின்னு தச்சப்தத்தினால யாரை சொல்றாருன்னா, அவர் பார்க்கிற அந்தர்யாமியை சொல்றார். தன்னை சொல்றதா இருந்தா அகம் பிராவிஷம் அப்படின்னா சொல்லணும். அப்படி சொல்லலையே, அந்த மாதிரி வாக்கியம் அமையலையே. ஆகையாலே இந்த இடத்துல நாங்கள் சொன்னபடி வியாக்கியானம் எடுத்துக்கணும். அதாவது அந்த சிவனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணனைத்தான் இந்த அதர்வ சீர்ஷ உபனிஷத்து சொல்லுகிறது. அதனால் நாம் சொன்ன அர்த்தத்துக்கு இது ஒன்றும் விரோதமாக இல்லை. ஒன்று ஆயிடுத்தோம். இப்போ ரெண்டாவதுக்கு வருவோம். இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து தமசும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த சமயத்தில் சிவ ஏவ கேவலகா அவர் தான் இருந்தார்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, சுபாலோபனிஷத்துல அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். யதா தமஹா தன்ன திவான ராத்திரி. எப்போது தமசு மாத்திரம் இருந்ததோ அப்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யதான்னு ஆரம்பிச்சா அந்த வாக்கியம் அனுவாதம்னு பேர். இதுக்கு மேலே ஏதாவது புதுசாக ஒன்று சொல்ல போறார். சிவ ஏவ கேவலஹா அப்படிங்கிறதா இங்க விதேயம். யதா எப்போ இந்த மாதிரி இருந்ததோ அந்த சமயத்துல இவர் மாத்திரம்தான் இருந்தார் அப்படின்னு நான் ஒரு வாக்கியம் சொன்னேன்னா, எப்போ இந்த மாதிரி இருந்ததோ அப்படிங்கிறது அனுவாதம், வேற ஏதோ இடத்துல பிராப்தம். இந்த வாக்கியத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்னமோ சிவன் ஒருத்தர் தான் அங்க இருந்தார், இதுதான் அங்க விதேயம். இப்படித்தானே நம்ம வாக்கியத்தினுடைய சைலியில இப்படித்தானே நம்ம அர்த்தம் எடுத்துப்போம். அப்படியே ஆனால் எப்போ தமசு மாத்திரம் இருந்ததோ அப்படின்னு அனுவாதம் பண்றது, இது யாரு கண்டா எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும் தமசு மாத்திரம் அங்க இருந்ததுங்கிறத அனுவாதம் பண்ணணும்னா, அனுவாதம்னா என்னங்கிறத நம்ம அதை இதை மனசுல வாங்கிக்கணும். யாரை பார்த்து நாம சொல்றோமோ அவனுக்கு தெரிஞ்ச அம்சம் இருக்கே, ஏற்கனவே வேற விதமா தெரிஞ்ச அம்சம் இருக்கே, அதை நம்ம வாக்கியத்துல சொல்லும் போது அதுக்கு அனுவாதம்னு பேர். அவனுக்கு தெரியாத எந்த அம்சத்தை சொல்றோமோ அதுதான் விதேயம் அப்படின்னு சொல்றது. எல்லா வாக்கியத்திலையும் இது இருக்கணும். இப்ப தமசு இதை மாத்திரம் இருந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததுன்னு இங்க லோகத்துல யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அது ஒரு ஸ்ருதி மூலமா தெரியணும். அப்ப என்னாச்சு, அனுவாதத்துக்கு புரோவாதம்னு ஒண்ணு வேணும். தமசு மாத்திரம்தான் இருந்தது அப்படின்னு அப்படி ஒரு காலம் இருந்ததுன்னு எது தெரிவிக்கிறது? ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. ஸ்ருதி எங்க சொல்றது? சுபாலோபனிஷத்துல எல்லா பிரளயம் சொல்லிட்டு வரைச்சே அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே, அக்ஷரம் தமசி லீயத்தே. தமசுல அக்ஷரம் லயமாயிடுறதான். தம பரே தேவே ஏகீ பவதி, அந்த பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்கு. அது லீயத்தேன்னு சொல்லல, அது இருந்துட்டு இருக்கு. அப்பனா தமசுக்கும் அதிஷ்டானமாக சுபாலோபனிஷத்து நாராயணன்னு சொல்றோம். அப்ப அந்த தமசு மாத்திரம் இருந்த நிலை அப்படின்னு சொன்னா அதுதானே அனுவாதம் பண்றது. எதா தமஹா, வெறும் தமசு இருந்ததே, தமசுக்கு அதிஷ்டானமாக ஒருத்தர் இருந்தாரே, அவர் தான் இந்த சிவன். தமசுக்கு அதிஷ்டானமாக இருந்தது நாராயணன் அப்படின்னு சுபாலோபனிஷத்துலேருந்து தெரியுது. அதை அனுவாதம் பண்றது இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. அப்படியானால் அந்த தமஹாங்கிற
ஒரு மூல பிரகிருதி எதுவோ அதுக்கு அதிஷ்டானமாக இருந்த நாராயணத்தான் இந்த சிவசப்தம் சொல்றது. சிவசப்தத்தால நாராயணனை சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சிவங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கலாம்னு கேட்டால், சுபமானவர். சிவம்னா மங்களம். சுபமானவராக இருக்கிறதுனாலே அவரை சிவன்னு சொல்லலாம். அல்லது சர்வஹா சிவஹா ஸ்தானுஹோ அப்படின்னு நாராயண சஹஸ்ரநாமத்தில் வருது. அதனால சிவஹான்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குங்கிறது வச்சு விடலாம். அப்போ இந்த விதத்தில் சுபாலோபனிஷத்தில் சொன்ன நாராயணனைத்தான் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் சொல்றது. அதனால இங்கேயும் ஒன்றும் விரோதம் இல்லை, நாராயணனை சொல்றதுக்கு விரோதம் கிடையாது. இப்போ மூணாவது நடுப்புற ஒரு சங்கை வரும். என்ன சங்கை வரும்னா, இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையில் உபக்கிரமம் உபசம்ஹாரம் மத்தியம் பார்க்கறச்ச சிவபரமா தெரியுது. அதை சாதிச்சிருக்காரு வேற. நான் இவ்வளவு மாத்திரம் இப்ப சொல்றேன், அது சிவபரமா தான் இருக்குங்கிறது தெரியுது. அப்படி இருக்கிறச்ச அந்த உபனிஷத்துல யதாதமஹா அப்படிங்கிற வாக்கியத்திலே நாராயணனை தான் இந்த சிவசப்தம் சொல்றதுன்னு இங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? இந்த கேள்வி நாராயணனை சொல்றதுன்னு சிவசப்தம் நாராயணனை சொல்றதுன்னு சொல்றே, அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லியிருக்காவா? சேதாஸ்வதர உபனிஷத்துக்குள்ள புருஷ சூக்த மந்திரம் வருது, 2-3 புருஷ சூக்தம் நாராயணபுரம் தானே. புருஷ சூக்த மந்திரம் அதுக்குள்ள வருதான். எங்க வருதுன்னா, வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் அப்படிங்கிற மந்திரம் புருஷ சூக்தத்துல இருக்கே, இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வருது. இந்த வாக்கியத்துல புருஷம் மகாந்தம் அப்படிங்கிறத மகாபுருஷ சப்தம், இதைத்தான் பிரிச்சு சொல்லியிருக்கு, புருஷம் மகாந்தம் அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு மந்திரம் கூட இருக்கு, புருஷ சூக்த படித்தமான அநேக மந்திரம், நானிய பந்தா வித்யதே யனாய, அதுவும் இருக்கு. தமேவ விதித்வா, தமேவம் வித்வான் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தமேவ விதித்வா அதி மிருத்யுமேதி நானிய பந்தா வித்யதே யனாய, இதுவும் புருஷ சூக்தத்தில் இருக்கிறதா, கொஞ்சம் தான் வித்தியாசம், அர்த்தம் அதே தான். அப்ப புருஷ சூக்தத்தில் உள்ள மந்திரங்கள் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலே வந்திருக்கிறபடியாலே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தே நாராயணபரம்தான் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல நீங்க கேட்கலாம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை நாராயணபுரம்னு சொல்லலாமா இல்ல புருஷ சூக்தத்தை சிவபரம்னு சொல்லலாமா அப்படின்னு. 2 தினசாமி சொல்லலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா புருஷ சூக்தம் நாராயணபரங்கிறது சித்தமா இருக்கு. அது எப்படி சித்தமா இருக்குன்னு கேட்டா, அதுக்கு உபபிரம்மணமான புராணங்கள் வேற இருக்கு, புராண வச்சனங்கள் இருக்கு, இன்னும் பல காரணங்கள் அதுக்கு சொல்ல முடியும். புராண வச்சனத்துல உபக்கிரமத்துல சஹசிரசீர்ஷா புருஷகான்னு ஆரம்பிக்கிறது, புருஷ சப்த பிரயோகம் இருக்கு. இந்த புருஷ சப்தத்துக்கு எப்படி உற்பத்தி கொடுக்குறான்னா, புருஷம்ஞே ஷரீரேஸ்மின் ஷயனாத் புருஷோ ஹரிஹி ஷகாரஸ்ய ஷகாரோயம் வியத்தியேன பிரயுஜ்யதே. இதெல்லாம் ஏதோ புராணத்துல இருக்கிற வச்சனம். புரு அப்படிங்கிறது சரீரமா, இந்த சரீரத்துல சயனம் இருக்கிறதுனாலே, சயனம்னா இருக்கிறது தான் இங்கே, புருஷயனாத் புருஷா அப்படிங்கிறது உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு, புருஷயா அப்படின்னு. அதனால புருஷகான்னு பேரு. இது யாருன்னா ஹரிஹி. அந்த புருஷா அப்படிங்கிறதுல இந்த சயனங்கிற சொல்ற ஷ இருக்கு, அது மாறி விழுந்திருக்கு. அதனால புருஷகான்னு மூர்தன்ய ஷகாரமாக வருது. இவர் தான் வாசுதேவர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இது போருமோனோ, இதை வச்சுண்டு புருஷா ஹரிஹி அப்படின்னு ஆச்சு. அது மாத்திரம் இல்லை, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படிங்கிற இந்த இடத்துல மகாபுருஷம்ங்கிறத பிரிச்சு போட்டிருக்கு. அதே மாதிரி கல்பசூத்திரத்துல மகாதேவம் மகாபுருஷம் வா அர்ச்சயேத் அப்படின்னு ஒரு கல்பசூத்திரத்தை எடுத்திருக்காரு. மகாதேவம் மகாபுருஷம் வா, மகாதேவன்னா சிவன், மகாபுருஷன்னா விஷ்ணு. அப்ப மகாபுருஷங்கிற சப்தத்தை வா போட்டிருக்கார், வா அர்ச்சயேத். அப்ப இந்த இடத்துல மகாபுருஷ சப்தம் விஷ்ணுபுரம்னு தெரியுறதோ இல்லையோ, அதே மகாபுருஷ சப்தம் தானே வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். அப்ப இதுல இருந்து விஷ்ணுபுரம்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒண்ணு கூட இருக்கு. இந்த அடுத்த அணுவாக்கமும் இதோட சேர்ந்தது தான். இந்த புருஷ சூக்தம்னு சொல்றச்ச அடுத்ததும் இதுவும் 2 சேர்ந்து ஒன்னா வருது. அதுல அந்த அர்த்தசம்பூதகாங்கிற இடத்துல ஹ்ரீஷ்டத்தே லக்ஷ்மிஷ்ட பத்னியும், அப்ப லக்ஷ்மி பதித்துவம் அங்க வருது. லக்ஷ்மி பதித்துவம் வேற யாருக்கும் வர முடியாது. அதனால
இதனால அது நாராயணன்கிறது நன்னாவே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. நாராயணபரம் புருஷ சூக்தம் நாராயணபரம்ங்கிறது தீர்மானம் ஆயிடுத்துன்னு சொன்னா அதுக்கு இன்னும் கூட நிறைய இருக்கு. சில பிரமாணங்கள்லாம் கொடுக்குறார். அச நாராயணாபியாம் உபஸ்தானம் புருஷேன நாராயணேன யஜமானஹா உபதிஷ்டதே. உத்திஷ்டதேன்னு போட்டுருக்கு, உபதிஷ்டதேன்னு இருக்கு. சயன பிரகரணத்துல